பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 40 நாட்கள் 40 தீர்மானங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னோடு இணைந்து இந்த தீர்மானங்களை நீங்களும் எடுத்துக்கொண்டு வரீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த தீர்மானங்களை உங்கள் டைரியில் எழுதி வைங்க. உங்கள் ஜெப நேரத்தில், உங்களுடைய தியான நேரத்தில் இதை பார்த்து இதை வைத்து நீங்கள் ஜெபம் செய்யுங்க. மற்றவர்களுக்கு எப்படி நற்கிரியை செய்கிறது, மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது என்ற வழிகளை எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. அவரே அதற்கான வழிகளை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நீதிமொழிகள் 12:20 நான் வாசிக்கிறேன். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு இருக்கிறது சந்தோஷம். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரராய் இருக்கிறோம்? யாராகிலும் ஒருவர் நம்மிடத்துல வந்து அவங்களோட குடும்ப காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறோம்? சமாதானத்துக்கு ஏதுவான ஆலோசனைகளை கொடுக்கிறோமா, இல்ல பிரிவினைக்கு ஏதுவான ஆலோசனைகளை கொடுக்கிறோமா? இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானித்து சில மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து விட்டு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்தரின் புத்தகத்துல ஆமானின் மனைவியாக சிரேஷு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்த ஆலோசனைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். தன்னுடைய கணவனிடத்துல மற்ற மக்களுக்கு விரோதமாக, அதாவது யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவங்க ஆலோசனை பண்ணினதுனால அவங்களுடைய குடும்பம் முழுவதும் சங்கரிக்கப்பட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போல யோபுடைய மனைவியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க ஆண்டவருக்கு விரோதமாகவே தன்னுடைய கணவனிடத்துல ஆலோசனை சொன்னாங்க. ஆண்டவரை தூஷித்து விட்டு உங்களுடைய ஜீவனை விட்டுவிடும் என்று சொல்லி சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையே துராலோசனைக்காரியாய் இருந்த ரெபேக்காலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவ திட்டத்தை அறிந்திருந்தாலும் தங்களுடைய குடும்பத்துல அவங்க ஒரு ஆலோசனைக்காரியாக செயல்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுக்கும் தன்னுடைய மகனுக்கும் இடையில ஒரு ஆலோசனைக்காரராய் இருந்து பிரிவினைகளை, போர்களை ஏற்படுத்தின அகித்தோப்பேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சகோதரனிடத்துல பகையை உண்டு பண்ணுகிறவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆலோசனைக்காரரா இருக்கிறோம்? ஒருவர் நம்ம இடத்துல வந்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம அவங்க இடத்துல சமாதானத்துக்கு ஏதுவாக நம்ம பேசுகிறோமா, இல்ல பிரிவினையை ஏற்படுத்துகிற வகையில அவங்க அப்படி செஞ்சாங்களா, நீங்களும் பதிலுக்கு இப்படி செஞ்சிருங்க, அவங்க உங்க இடத்துல மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நீங்க பேசாதீங்க, அப்படி சொன்னாங்கல்ல அதனால நீங்க இப்படி சொல்லிருங்க அப்படின்னு நம்ம ஆலோசனை கொடுக்கிறோமா, இல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆலோசனைகளை கொடுக்கிறோமா? ஆசாரியர்களின் உதடுகள்ல அறிவை தேடுவார்கள், அவங்களுடைய நாவல வேதத்தை தேடுவார்கள், வசனங்களை தேடுவார்கள் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு ஆசாரியர்களா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இடத்துல ஒருவர் வரும் பொழுது நம்ம நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆலோசனை செய்கிறவர்கள் தீங்கை பிணைக்கிறவர்களா இல்லாம, தீமையான காரியங்களை போதிக்காம, ஆண்டவருடைய வசனத்திலிருந்து, வேதத்தின் அடிப்படையிலிருந்து சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல ஆலோசனைக்காரராக இருக்க இன்றைக்கு அர்ப்பணித்து தீர்மானித்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் நாங்கள் நல்ல ஆலோசனைக்காரராக இருக்க நாங்கள் எங்களை தீர்மானிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து எந்த ஒரு தீய ஆலோசனைகளோ, தீமையை பிணைக்கிற ஆலோசனைகளோ, ஆண்டவரே விரோதத்தையும், ஆண்டவரே செப்பரேஷன்ஸையும், ஆண்டவரே பிரிவினையும் கொண்டு வருகிற ஆலோசனைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையிலிருந்து, உம்முடைய வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஆலோசனை கொடுக்கிறவர்களாய், நன்மையை பேசுகிறவர்களாய், சமாதானத்தை பேசுகிறவர்களாய், ஆண்டவரை ஒருமனப்பாட்டை ஆண்டவரை காத்து கொள்கிறவர்களாய் இருக்கிற ஆலோசனைக்காரராக இருக்க எங்களை தீர்மானிக்கிறோம். சிரேஷை போல அல்ல அப்பா, ஆண்டவரே ரெபேக்காலை போல அல்ல ஆண்டவரே, யோபின் மனைவியை போல அல்ல ஆண்டவரே, உமக்கு விரோதமாக ஆலோசனை செய்த யோபின் மனைவியை போல அல்ல அப்பா, ஆண்டவரே நாங்கள் சமாதானம் செய்கிறவர்களாய், எப்பொழுதும் ஆண்டவரே சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிற நல்ல ஆலோசனைக்காரர்களாய் இருக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. யாராவது எங்கள் இடத்துல வரும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை பேச, ஆண்டவரே நாங்கள் தெய்வீகமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.